பசங்களா? வெல்கம் டு வேதாந்தோ சேனல். 11th மேத்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தான் செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைலா ஹேண்டில் பண்ணலாமா? யா மகளே? everyone pick up chair நீங்க ஷேர் பண்ணிக்கோ. ஏன்னா 11th மேத்ஸ் நம்மளோட மேத்ஸ், அதாவது உங்க லைஃப்ல நீங்க இன்ஜினியரிங் தான் போக போறீங்கன்னா இது பேஸ் வெரி ரியல் பார்ட். அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது இன்னொரு முன்னாடி விஷயம் சொல்லிடலாம். உங்களோட சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் யாரெல்லாம் நம்ம பெயின் கிளாஸஸ்ல படிச்சு அண்ட் குட் கட் ஆஃப்லாம் எடுத்துக்காங்களோ அவங்களுக்கான ஃபெசிலிட்டேஷன் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இது எங்க நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி டன் இன் எந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாநகர், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை, இந்த 3 பிளேசஸ்ல நடக்க போகுது. அண்ட் அண்ணா நகர்ன்றப்போ 21st மேவே இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? வாய்ப்பு இல்லை, 21st மே தான் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். வேதாந்து லேர்னிங் சென்டர்ல நடக்க போகுதா. இது வந்து ஒரு ஆஃப்லைன் சென்டர். நம்மளோட வேதாந்துல ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இந்த ஈவெண்ட்டும் நடக்க போகுது. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான பர்சனல் அட்வைஸையுமே நம்மளுடைய ஆன்சர் கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடக்க போது இதுவும் நம்மளோட 27th மே நடக்க போகுது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அண்ட் மதுரையில பாத்தீங்கன்னா லாஸ்ட் 29th மேயோட பினிஷ் ஆக போகுது. இந்த ஃபெசிலிட்டேஷன் ஈவெண்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் ஆகி அண்ட் ஃபியூச்சர்ல நீங்களும் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஈவெண்ட்க்கு போங்க. இஃப் யூ கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ், ஏன்னா நம்மளோட போர்ஷன்ஸ் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்மளோட கெரியர் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸுமே இருக்கும். கரெக்டா? அது எல்லாமே பக்காவா பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஆர் சான்ஸ். அண்ட் 11th ஃபீமேல் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். போன வருஷம் இது கிடையாது, ஆனால் 11th இந்த வருஷம் உங்களுக்கு பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 500க்கு மேல லைவ் கிளாஸஸ் இருக்க போது எல்லாமே டாப் மாஸ்டர் டீச்சர்ஸால நடக்க போகுது. இந்த கிளாஸ் ஃபுல்லாமே டவுட் செக்ஷன்ஸா இருக்கும். யூடியூப்க்கும் இதுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த கிளாஸ் டவுட் செக்ஷன்ஸ் தான். உங்களோட டவுட்ஸ் என்னவா இருக்கு, எவ்வளவு டவுட்டா இருக்காங்க, அதுல சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு மெத்தடாலஜி வேணும்ல, அதுதான் இந்த கிளாஸா இருக்க போகுது. அண்ட் 80+ ஆன்லைன் சப்ஜெக்டிவ் பார்ட் அண்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்க போகுது. சரியாடா? ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு நடக்க போகுது. பெடகாலஜி ஆப்ல இது எல்லாமே யூ வில் கோயிங் டு ஹேவ் இட், ரைட்? அண்ட் கூட 100+ கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு உங்களோட பப்ளிக் எக்ஸாம், அதாவது செப்டம்பருக்குள்ளேயே போர்ஷன்ஸ் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸும் 100+ கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ் நீங்க பண்ற மாதிரி பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க ரீப்ளே பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை திருப்பி பார்க்க முடியும். கூடவே படி ஆப்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து இப்ப நீங்க படிக்கிற எல்லா சிலபஸும் நீட்லயும் இருக்கு, ஜெயிலும் இருக்கு. இதே டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ் எல்லாமே திருப்பி நீங்க பார்த்து டெஸ்ட் எழுத முடியும். இதெல்லாமே இருக்கு. பட் 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க 12th வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 11th பப்ளிக் வரைக்கும் மட்டும் நாங்க இதுல இருக்கோம் அப்படின்னா 2 டைப்பா இருக்கு. 2 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 6,999 ஃபீஸ், அதே 1 இயருக்கு 3,999 ஃபீஸா இருக்க போகுது. சரிங்களா? இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா இப்பவே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ கிளாஸ்க்குள்ள போலாமா? கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் வித் ஜோஷ். எஸ் பசங்களா? மக்களே தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா. அப்சல்யூட் வேல்யூனா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். பட் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். இது எல்லாமே நீங்க எங்க படிச்சிருக்கீங்கன்னா முன்னாடியே நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஜெயில கூட இந்த கான்செப்ட் நமக்கு டீச் பண்ண ஜென்ரலா 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய கான்செப்ட் தான். மாடுலஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, பி பாசிட்டிவ். சரியா? வாட் இஸ் மாடுலஸ்? யூ ஹேவ் டு பி பாசிட்டிவ். பாசிட்டிவா இருக்க போறோம் இந்த மாடுலஸ்க்காக. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் நெகட்டிவா எனக்கு எந்த ஒரு ஆன்சரும் வரக்கூடாது, அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மாடுலஸ் யூஸ் பண்ணி நிறைய ஜெயில் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு உள்ள வர எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஃபரன்சியேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, இன்டகிரேஷன்ல யூஸ் பண்ணுவீங்க மாடுலஸ் வச்சு. அண்ட் ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன்ல மாடுலஸ் வச்சு பயங்கரமா சம்ஸ் வரும். அப்ப எல்லாத்துக்குமே உனக்கு வாட் பேசிக் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன மேம்? ஓகே, 1 sec. இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன். யா, நோ ப்ராப்ளம். யா பசங்க, 1 sec பசங்களா. மாடுலஸ்னா என்ன மேம்? நம்மளோட பிளட்ல வந்து
பாசிட்டிவ்னா யாரு? ஹூஸ் பாசிட்டிவ்? ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்க சொல்லுது, அது மோட்டிவேஷன், ரைட்டா? ஸோ மோட்டிவேஷன்னா என்னது? நம்மளுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். மோட்டிவேஷன்னா என்ன பண்றதுல இட் கோயிங் டு பி அ மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மோட்டிவேஷனுக்கு நம்ம சொல்ற விஷயம் பி பாசிட்டிவ். எப்பயுமே பாசிட்டிவா இரு, நம்ம மோட்டிவேஷனா இருக்க முடியும், ரைட்டா? அதே மாதிரி மாடலஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லணும்னா எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர், ஆல்வேஸ் பாசிட்டிவ். பி பாசிட்டிவ் கிடையாது, ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ உள்ளுக்குள்ள என்ன நம்பர் போட்டாலும் சரி, ஏகப்பட்ட நம்பர் எது போட்டாலும் சரி, அந்த ஆன்சர் பாசிட்டிவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் mod -5 என்னன்னு கேக்குறாங்க. mod -5 என்னடா? இட் இஸ் 5. ஆமா 5. சரியா? mod -6 என்ன அப்படின்னா it is 6. ஸோ நெகட்டிவா இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவா வந்துடும். அண்ட் -7ன்றப்போ இட் இஸ் 7 அண்ட் -8ன்றப்போ இட் இஸ் 8. ஸோ இந்த விஷயம் தான் நமக்கு திருப்பி வரப்போகுது. அப்போ மாடலஸ் அப்படின்னு என்னப்பா, அங்க இருக்க நம்பர் அப்படியே பாசிட்டிவ் நம்பர் அப்படியே அவுட்புட்ல வரும், நெகட்டிவா இருந்தாலும் வராது, ரைட்டுங்களா? ஓகே, ஒரு நெகட்டிவ், ஓகேவா, ஒரு நெகட்டிவ் நான் என்ன பண்ணா பாசிட்டிவா மாறும்? without altering the number. நம்மளுக்கு மாறவே இல்லை, நம்பர் மாறவே கிடையாது, பட் நெகட்டிவ் பாசிட்டிவா மாறி இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணிருக்கோம்னா நெகட்டிவால மல்டிபிள் பண்றோம். எஸ், when you are multiplying negative with a negative, அதாவது மைனஸ் கூடவே மல்டிபிள் பண்ணா அது பாசிட்டிவா மாறும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வேலையை பண்ணுது, ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர்னா அது பாசிட்டிவா தரும். ஸோ நெகட்டிவ் நம்பர்னா நெகட்டிவ்ல மல்டிபிள் பண்ணி தான் பாசிட்டிவா வர முடியும், ரைட்டா? அண்ட் அதே மாதிரி உள்ள இருக்கிற நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர், இட் இஸ் அட்டர்லி ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா அது அப்படியே கொடுத்துரும், எந்த சேஞ்சுமே பண்ணாது. ஸோ அதனாலதான் mod x mod x எழுதியிருக்கோம். mod x எப்படி எழுதிருக்கீங்க? x and minus x ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா எழுதியிருக்கோம். அதுலயுமே அவன் நோட்டேஷன் கொடுத்துட்டாங்க. what is given? x is greater than or equal to 0. x is greater than or equal to 0 னா பாசிட்டிவ் நம்பர். ஒருவேளை மாடுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே x கிடையாது, உள்ள இருக்க டோட்டல் எல்லாமே, அந்த டோட்டல் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் நம்பர்னா x அப்படியே வந்துடும். இல்ல அந்த டோட்டல் நம்பர் ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் நம்பர்னா நம்மளுக்கு -x அவுட்புட்ல வரும். சரியா பசங்களா? சோ மாடல்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாரும் கிளாரிட்டி கிடைச்சிச்சா? ஐ ஹோப் எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். சோ இப்போ நம்ம क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஓகேவா பசங்க? என்னடா கொடுத்திருக்க விஷயங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சோ யூ ஹேவ் டு see something else. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ x² = 5, x² = 5 or 9 போடுறோம், சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? x யாரா இருந்தா உங்க ஸ்கொயர் வந்து 9 வரும். x யாரா இருந்தா ஸ்கொயர் 9 வரும். சோ x is +or-3. சோ +or-3 மொத்தமா இருந்தா 9ங்கற அவுட்புட் கிடைக்கும், ரைட்டா? அதே மாதிரி யோசிக்கணும். இப்போ mod x = 5 னா அப்ப இந்த உள்ள இருக்கவங்க என்னெல்லாம் போட்டா 5ங்கற பாசிபிலிட்டிஸ் வரும். x க்கு என்ன ஆன்சர்ஸ் வரும்? 5 போட்டா மட்டும் தான் 5 வருமா? நோ, -5 போட்டாலும் 5 வரும். அப்ப x க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? +or-5. புரியுதா பசங்களா? அதே மாதிரி தான் இந்த ஆன்சர் நீங்க யோசிக்கணும், ரைட்டா? சோ mod 2x - 17 = 3. கரெக்ட்டா பசங்களா? அப்படினா என்ன அர்த்தம்? அப்போ இந்த 2x - 17 ஒண்ணு உள்ள இருக்கவங்க மொத்தமா என்ன இருந்தா 3 ன்னு கிடைக்கும். மொத்தமா 3 இருந்தா 3 ன்னு கிடைச்சிருக்கும். இல்ல அப்படினா வாட் இஸ் இட்? அப்ப 2x - 17 -3 ஆ இருந்திருக்கும், ரைட்டா? எவ்ரிவன் கிளாரிட்டி வெச்சுக்கோ. mod குள்ள இருக்கவங்க என்ன போட்டா நமக்கு 3 ன்னு கிடைக்கும்? ஒண்ணு அது 3 ன்னு இருந்திருக்கும், இல்லனா -3 ன்னு இருந்திருக்கும். சோ அதுதான் ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்றேன். ரெண்டுக்குமே we have a possibility. சோ அப்ப 2x = இங்க இருக்க -17 இங்க போனா பிளஸ், சோ 3 + 17 which is 20 தான். ஓகேவா? 2 into x தான் 2x. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 10. x ஓட வேல்யூ என்னது? 10. சரிங்களா? And what about this? 2x = -3 + 17 which is 14. 2x 14. So x ஓட வேல்யூ என்னது? 7. So 14 divided by 2 it becomes 7. So x ஓட வேல்யூ என்னது? 10 and 7. ரெண்டு பேருமே ஆன்சர்ஸ் தான். So solve for x னா ரெண்டு பேரும் ஆன்சர்ஸா வரும். சரியா பசங்களா? I hope everyone find it. Yes.
ஸோ அதே மாதிரி இது யோசிக்கணும். ஆனா இப்ப சேஞ்சஸ் இருக்கு, ரைட்? ஸோ 3 இன்டூ சம்திங் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப இங்க இருக்க 7 இந்த சைடு போச்சுன்னா என்னது? ஓகேவா? What is it? First கொடுத்திருக்காங்க 3 mod x minus 2 plus 7 is equal to 19. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த plus 7, ரைட்டா? இந்த plus 7 இந்த சைடு போச்சுன்னா it becomes minus. அப்ப 3 into x minus 2 is equal to 19 minus 7. 19 ல 7 போச்சுன்னா 12. So 3 into x minus 2. சரி, இப்போ மாடோட வேல்யூ மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். எஸ், மாடோட வேல்யூ மட்டும் தனியா கண்டுபிடிக்க முடியும். So it is 12 by 3 which is 4. மாட் மட்டும் தனியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யோசிச்சு சொல்லுங்க, mod x minus 2 is equal to 4. சோ அப்ப உள்ள இருக்கவங்க ஃபுல்லா நீங்க யோசிக்கணும். அப்ப இவங்க என்னவா இருந்தா மாடோட ஆன்சர் 4 னு வரும். அல்டிமேட்லி 4 னு ஆன்சர் வந்திருக்கு. அப்ப மாட் உள்ள இருக்கவங்க எய்தர்னா என்னது? 1 4 ஆ இருக்கணும், இல்லனா அது -4 ஆ இருக்கணும். அப்பதானே ஆன்சர் 4 னு வரும். கரெக்ட்டா? சோ அதுதான். அப்போ x minus 2 வந்து 1 4 இல்லனா x minus 2 -4, ரைட்? அல்டிமேட்லி இவங்க தான் ஆன்சர். சோ அப்படி செக் பண்ணுங்க. அப்ப x is equal to 4 plus 2 which is 6. 6 ஓட வேல்யூ என்னது? 6. and அதே மாதிரி இவங்க யோசிங்க. அப்ப x is equal to -4 plus 2 டா. அப்ப x ஓட வேல்யூ என்னது? -2. அப்ப x ஓட வேல்யூ என்னது? -2 and x is equal to 6. Got it? Everyone have a clarity? Yes? Yeah, perfect. Okay. So next up example க்கு போலாமா? Example 2.3. இதுல பார்த்தா ரெண்டு மோட் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா consider it is a number. ஓகேவா? consider it is a number. இப்போ ஒரு விதமா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 2x minus 3 is equal to 5. 2x is equal to minus 3 is equal to 5. அப்ப நீ என்ன போடுவ? 2x minus 3 வந்து 5 இருந்திருக்கும், இல்லனா 2x minus 3 வந்து -5 இப்படிதான் போட்டுருப்பீங்க. அப்போ இந்த x minus 5 நீ ஒரு ஃபங்க்ஷனா பார்க்காம இவங்கள ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணுங்க. யார ஃபர்ஸ்ட்? இவங்கள ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணி சொல்லுங்க. அப்போ 2x minus 3 ஓட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? either x minus 5 இருக்கும், இல்லனா or 2x minus 3 is equal to minus x minus 5. கரெக்ட்டா? இது ஒரு வே. எப்போ இவனை ஜஸ்ட் நான் நம்பரா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஆனா இப்போ இந்த கன்சிடர் வேல பண்ணி பாருங்களேன். ஒருவேளை ஓகேவா? ஏன் கணக்கு எடுக்கிறது தானே. அப்போ ஒருவேளை இவனை ஜஸ்ட் நம்பரா ஃபோக்கஸ் பண்ணு. இது ஒரு ஜஸ்ட் நம்பர். இந்த மாடோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அப்ப எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ x minus 5 either 2x minus 3 ஆ இருக்கும், இல்லனா x minus 5 is minus 2x minus 3. ரைட்டா பசங்க? எஸ். ஓகே. இப்போ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரைட்டா? அப்போ மொத்தமா எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? mod 2x minus 3 is equal to mod x minus 5. இந்த 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நல்லா முத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இந்த 4 பேத்துல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே? இந்த 4 பேத்துல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாருன்னு சொல்லிப்பாங்களா? சி, இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? எஸ். அப்போ either 2x minus 3 is equal to x minus 5. சரியா? இதுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. இங்க மைனஸ் இருக்கு, இந்த சைடு இங்க மைனஸ் இருக்கு. மொத்தம் ஒரு மைனஸ் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ரெண்டு மாட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்போ 2x minus 3 is equal to plus or minus x minus 5. அவ்வளவுதான். ஒரு plus or minus போதும். சரியா? அதான் சொல்ல வரேன். ஒரு plus or minus போதும். 4 பாசிபிலிட்டிஸா இருந்தாலும் அது கடைசியில 2 பாசிபிலிட்டிஸ் தான் வந்து நிக்கும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாமா? அப்போ 2x minus 3 is equal to x minus 5 x minus 5 க்கு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம், ரைட்? அதே மாதிரி 2x minus 3 is equal to minus x minus 5 க்கு செக் பண்றோம். ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா செக் பண்றீங்க. காட் இட் பசங்களா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க இருக்கு x, இந்த சைடு வந்தா மைனஸ். So it is 2x minus x minus 3 is equal to minus 5. So which is x தான். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க. இங்க இருக்க minus 3 இந்த சைடு வந்தா plus 3. So minus 5
plus 3. So x is equal to minus 2. X is equal to minus 2. சரியா பசங்களா? Yes. And took it for this question. So 2x minus 3 is equal to minus x plus 5. Right? Yes. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்கள இந்த சைடு கொண்டு வர போறோம். minus x இந்த சைடு கொண்டு வர போறீங்க. So 2x plus x equal to, and இங்க இருக்க minus 3 இந்த சைடு வந்தா it become plus 3. So 5 plus 3. So it's 3x is equal to 8. Okay, 3x is equal to 8. Where is it? Nothing, right? Okay, done. So x is equal to 8 by 3. X is equal to minus 2 option and x is equal to 8 by 3 option. சரியாடா? So there are two solutions. சரியா பசங்களா? Yes. மொத்தம் ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகே, எஸ். So some results for absolute value. So absolute value கூட some results பார்க்க போறோம். If xy belongs to R and mod x plus y is equal to mod x minus y, then xy is equal to 0. அப்படின்னு என்ன சொல்றாங்க? x y மல்டிபிள் பண்ணா 0 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? என்னடா சொல்றான்? எனி டூ நம்பர்ஸ் இன் ரியல் நம்பர். ஏதாவது ரெண்டு நம்பர், ஓகேவா? ஏதாவது ரெண்டு நம்பர், லெட் இட் பி சேம். நீங்களே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எனி டூ நம்பர், ஏதாவது ரெண்டு நம்பர் சொல்லுங்க. ஸோ லெட் இட் பி 2 and 3. ஸோ 2 and -5 இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? என்னடா கேட்டிருக்கான்? x plus y ஓட mod, ஓகேவா? x plus y. ஸோ 2 minus 5 பிளஸ் தான் ஒரு ரெண்டு ஆட் பண்றது. அந்த ரெண்டு பேர்த்தி ஆட் பண்ணா -3 which is 3. ஓகே, and இவங்க ரெண்டு பேர்த்தி சப்ட்ராக்ட் பண்ணணும். 2 minus of -3, so which is 7. ரைட்டா? இதுவும் ஈக்குவலா? இல்ல. சோ ரெண்டு நம்பர்ஸ் அவங்களோட x plus y x minus y ஈக்குவல்னு வரணும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர், ஓகேவா? அந்த மாதிரி இருக்க ஒரு நம்பர் ஏதாவது பாசிபிளா? அந்த மாதிரி ஏதாவது நம்ம பாசிபிளா இஸ் இல்ல. அப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. when x is equal to 0 and y is equal to -5, right? -5. so சிம்பிளா சொல்ல போனா இப்பதானே பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது போடுவோம். x is equal to 0, y is equal to -5. சரிங்களா? சோ இப்போ ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணா minus of -5 plus 5, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா -5 which is 5. சோ ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்ப xy மல்டிபிள் பண்ணா 0, ரைட்டா? சோ ரெண்டு பேரும் 0, அதாவது ஏதாவது ஒரு நம்பர் அட்லீஸ்ட் 0 வரும். சோ தட் நம்மளோட மல்டிப்ளிகேஷன் 0 வரும். சரியா பசங்களா? அதர்வைஸ் இந்த மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. ரெண்டு பேரும் 0, ஏதாவது மல்டிப்ளிகேஷன் 0 அப்படின்னா xy and y யாராவது ஒருத்தங்க 0 இதுதான் ஆகணும். பட் இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா we can prove it. okay, proving statements இல்லதான், பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்பதானே பார்த்தோம் mod x plus y mod x minus y ஈக்குவல், ரைட்டா? இது ஈக்குவல்னா என்னடா பசங்களா கண்டிஷன்? நாம இப்பதான் பார்த்தோம், ரைட்? ரெண்டு மாடல்ஸ், அதாவது ரெண்டு மாடல்ஸ் ஈக்குவல்னா ஒன்னு பிளஸ் ஆர் மைனஸ், ஒரு இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டா போதும், ரைட்டா? அப்போ x plus y equal to plus or minus x minus y. இது மட்டும் போதும், கரெக்ட்டுங்களா? எஸ். இப்போ இவங்க செக் அவுட் பண்ணுங்க. அப்போ x plus y equal to x minus y, இது ஒரு கண்டிஷன். x plus y equal to minus x minus y, இது ஒரு கண்டிஷன், ரைட்? சோ இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த சைடு எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வர போறீங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க x கேன்சல் ஆயிடுது. சோ நமக்கு கடைசில என்ன இருக்கு? 2y is equal to 0. அப்போ y is equal to 0. அப்போ y ஓட வேல்யூ என்ன பாத்தீங்களா? 0. சரியா? அதே மாதிரி இவங்களுக்கு செக் அவுட் பண்ணுங்க. அப்போ x plus y equal to minus x plus y. சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? y கேன்சல் ஆயிடுது. சோ இங்க இருக்க x இந்த சைடு வந்தா 2x. அப்ப 2x is equal to 0. அப்ப x ஓட வேல்யூ என்ன? 0. சோ இந்த கண்டிஷன் 0வா இருந்தா only x 0வா இருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூனா
சரி, இந்த கண்டிஷன் ட்ரூனா y 0, இந்த கண்டிஷன் ட்ரூனா x 0. அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். x and y is a real number அப்படின்னா யாராவது ஒருத்தர் நிச்சயமா 0வா இருப்பாங்க. so that xy is equal to 0. அப்ப xy என்னது 0 தான் அல்டிமேட்லி. புரியுதா பாத்தீங்களா? எஸ். check for this one. For any xy belongs to R, any xy belongs to R, mod xy is equal to mod x mod y. ஓகேவா? mod xy is equal to mod x mod y. அதாவது தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். சரியா? தனியா மாடுலஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்ப ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். x is equal to 3, y is equal to -6. ஓகே, இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? -18. சோ இவங்களுக்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? +18 வரப்போகுது. ரைட்டா? இவனுக்கு தனியா மாடுலஸ் எடுத்து பாரு. தனியா மாடுலஸ் எடுத்தா என்ன வரப்போகுது? 3. இதுக்கு தனியா மாடுலஸ் எடுத்தா 6. சோ 3 6 18. சோ ரெண்டு பேர் ஆன்சரும் சேம் தானே. சோ மாடுலஸ்ன்றப்போ தனியா கூட மாடுலஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூ கேன் ஸ்ப்ளிட் அண்ட் ஹாஃப். சரியாடா? ஓகே. சோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது? இதே மாதிரி டிவைடும் பாசிபிள். ஆனா என்னது? லாஸ்ட் டிவைட்ல இருக்கிறவங்க 0வா இருக்க கூடாது. அவ்வளவுதான். mod y-ஓ 0வா இருக்க கூடாது. ஓகே? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இன்இக்வாலிட்டி. சோ mod தனித்தனி mod பிளஸ் பண்றது. இப்போ இன்டூல பார்த்துட்டோம். இதே நம்பர்ஸ் ஆடிங்ல பாப்போமா? இதே சேம் நம்பரை ஆடிங்ல பார்த்து சொல்லுங்களேன். x-க்கு 3 போடுறீங்க, y-க்கு some 6 போடுறோம். ரைட்டா? சோ இவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். x + 1. இவங்க ரெண்டு பேரோட ஆடிங் என்ன ஆன்சர் வரப்போகுது? -3 வரப்போகுது. சோ இவங்களோட மாட் என்னது? 3. கரெக்டா பாத்தீங்களா? எஸ். ஆனா இவங்க தனித்தனி மாட் எடுத்து பார்க்கலாமே. சோ mod x will be 3 and இவங்களோட mod will be 6. 3 + 6. So mod x plus mod y equal to 9. mod x plus mod y equal to 9. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கும் கம்பேரிசன் எடுக்கிறோம். 3க்கும் 9க்கும் கம்பேரிசன் எடுத்தா என்ன நிச்சயமா நடக்கும்? எஸ். அப்ப mod x plus y நிச்சயமா. சோ தனித்தனியா மாடுலஸ் எடுக்கிறது தான் அதிகமா இருக்கும். லிட்டரலி அதிகமா இருக்கும். ஈக்குவலா கூட இருக்கலாம். பட் கிரேட்டர் than or equal to வா இருக்கும். ஓகேவா? பட் மேபி ஈக்குவல். ஆனா ஈக்குவல் தாண்டி போக வாய்ப்பு இல்லை. ஓகே? சோ ஈக்குவல் ஆர் கிரேட்டர். லெஸ் தான் இருக்காது. மாடுலஸ் ரெண்டு பேரோட தனித்தனி மாடுலஸ் it won't be less. Got it? Yes. So inequalities involving absolute values. Okay. இத வச்சு inequality பார்க்க போறோம். So இப்போ x mod x less than or equal to a. mod x less than or equal to a சொல்றேன்டா. சரியா? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமா? 5. So இத வந்துட்டு mod x less than or equal to 5. 5 கண்டிஷன் நான் சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட போறோம். We have a line. 5 இருக்கு. சரிங்களா? இந்த 5க்கு so mod x னா என்னவா இருக்கும்? so first ஈக்குவலா இருந்தா என்ன பாசிபிலிட்டிஸ்? so ஈக்குவலிட்டிக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒன்னு 5 இருக்கும்னா mod 5 like 5 or -5 x value. கரெக்ட்டுங்களா? so which is greater than or equal to 5. அப்போ இதுல எந்த லிமிட் போட்டா greater than or equal to 5ங்கற ஆன்சர் வரும். ஓகேவா? 5 தான் அதிகமா இருக்கும். அப்ப x க்கு எந்த வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம்? இது வந்து இன்டர்வல் டைப்ல வரும். இன்இக்வாலிட்டி அப்படினாலே ஆன்சர் will comes in interval type. எப்படி வரும் பாத்தீங்களா? இன்டர்வல் டைப்ல தான் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. சரியா? ஓகே, நல்லா கெஸ் பண்ணு. சோ less than or equal to 5. அப்ப இங்க இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ போடு. 6. it is greater than 5. greater than 5 நீங்க தூக்கி போடும்போது அது less than 5 ஆ இருக்குமா? obviously no. அப்ப இது கிடையாது. இந்த ஆப்ஷன் கிடையாது. greater than or equal to 5. இந்த இன்டர்வல் வர வாய்ப்பு இல்ல. சரிடா? அப்ப வேற என்ன இன்டர்வல் வரும்? இப்போ இவனுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் -5 or 5 நடுவுக்கு ஏதாவது ஒரு நம்பர் போடுங்களேன். அது நிச்சயமா 5 விட கம்மி தான். ஆமா ரைட்? சோ நிச்சயமா 5 விட கம்மி தான். அப்ப இந்த வேல்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆனா இந்த வேல்யூஸ் நீங்க என்ன சொல்லுவீங்க? இது வந்து -6 வந்து பாத்தீங்கன்னா 5 விட கம்மி தானே. அப்ப போடலாம் அப்படின்னு யோசிச்சுனா, ஆனா -6 நீ மாடுலஸ் போட்டுனா +6 மாறிடும்ல. அப்போ இந்த லிமிட்டுக்கு மேல இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப less than or equal to 5 னா what is the condition?
அவங்களோட நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ் நம்பருக்கும் நடுவுல தான் இருக்கும். அப்ப யார் தான் வருவான்? அப்ப இந்த லிமிட் தான் வரக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ -5 இருந்து 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரக்கான சான்சஸ் இருக்கு. காட் இட்? ஸோ இது வந்து வேவி கர்வ் மெத்தட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அது உங்களுக்கு இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு வேவி கர்வ் மெத்தட்னா இல்லை. ஸோ லாஸ்ட் படிக்கும் போது நீங்க படிப்பீங்க. யூ ஹேவ் இட் எக்ஸசைஸ் 2.5 2.6லயும் இருக்கு. பட் நான் லெட் யூ நோ, ரைட்டா? ஸோ இப்போ இதே மாதிரி mod x less than or equal to 6னா அப்போ அதோட இன்டர்வல் எங்க இருக்கும்? -6க்கும் 6க்கும் நடுவுல இருக்கும்டா. ஓகேவா? நம்ம செக் பண்ணிப்போம். சம்ஸ் போட போட நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா அப்போ x belongs to -a to a. ஏக்கும் நடுவுல தான் வரும். லெஸ் தென் அப்படின்னா இதுவே கிரேட்டர் தன் சைன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெஸ் தென்னா கிரேட்டர் தன் சைன் பார்த்துப்போம். ரெண்டுமே இருக்கு, ரைட்? So mod x greater than or equal to e. Mod x greater than or equal to e னா இப்போ இதே கண்டிஷன் greater than or equal to 6க்கு செக் பண்ண போறேன். So 6 விட அதிகமா இருக்கும். 6 விட அதிகமா இருக்கும், ரைட்டா? சோ இப்போ mod x ஒருவேளை mod x equal to 6 இருந்தா என்ன கேஸ் வந்திருக்கும்? -6 வரும். சோ அந்த மாதிரி இன்டர்வல்ஸ் பிரிச்சுக்கோங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கு ஈக்குவலான இடத்தை வச்சு இன்டர்வல் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. சோ there are 3 intervals. 1 2 3 மூணு இன்டர்வல்ஸ் இருக்கு. இந்த மூணு இன்டர்வல்ஸ் தனித்தனியா பிரிச்சுக்க போறோம், சரியா? ஓகே. சோ இப்போ வந்து 6 விட அதிகமா இருக்கும். சோ இந்த இடம்லாம் 7 8 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். சோ இத நீங்க போட்டா 6 விட கிரேட்டரா தானே இருக்கும். எஸ், அப்ப இந்த இன்டர்வல் நமக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற வருவாங்களா? வர மாட்டான். ஏன்னா 6 விட கம்மியா தான் இருக்கு, டோன்ட் கம். ஆனா இது -7 -8லாம் போடும்போது மாடுலஸை போட்டா அது வந்து நமக்கு கிரேட்டரா தான் இருக்கும். அப்ப இந்த இன்டர்வல் நமக்கு வரும். சோ கிரேட்டர் than or equal to a னா இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணி -a யூனியன் a to infinity. சரியா பசங்களா? இதோட அப்படியே ஆப்போசிட் தான். லெஸ் தென்னா நடுவுல இருக்கிறாங்க, கிரேட்டர் தென்னா நடுவுல இருக்கிறவங்க தவிர்த்து மத்தவங்க எல்லாரும், ரைட்? லைக் காம்ப்ளிமெண்ட் மாதிரி, சரிங்களா? சோ இட் இஸ் -infinity to -a யூனியன் a to infinity. ஓகே, இந்த மாதிரி டைப்ல நமக்கு வந்துருக்கு. காட் இட் பசங்களா? எஸ். சோ எக்ஸாம்பிள் 2.4 நம்ம பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிள் 2.4 பார்த்தறலாமா? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு ஒரு மாட் கொடுத்திருக்காங்க. mod x minus 9 greater than or equal to 2, less than or equal to 2. So less than அப்படின்ற பட்சத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வலை நீ தெரிஞ்சுக்கோ. இது இந்த இன்டர்வல்ல வரும், ஓகேவா? சோ இப்போ less than 2ன்றப்போ ஒருவேளை ஈக்குவல் டுவா வச்சுக்கோங்க. சோ அது ரஃப் ஓகே. x minus 9 equal to plus or minus 2 ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரைட்டா? சோ இப்போ x minus 9 is equal to 2ன்றது ஒரு கண்டிஷன், x minus 9 is equal to minus 2ன்றது ஒரு கண்டிஷன். சோ இங்க இருக்க மைனஸ் லைன் அங்க போச்சுன்னா பிளஸ் லைன். So x is equal to 11 ஒரு point and x is equal to -2 plus 9. So x is equal to 7 ஒரு point. ஓகேவா? அப்ப இன்டர்வலை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வலை தெரிஞ்சுக்கோங்க. 7 ஒரு இன்டர்வல், 11 ஒரு இன்டர்வல். இதுக்கு மேலதான் அங்க வந்து சேஞ்சஸ் இருக்க போகுது. பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ, அதாவது லெஸ் தென்னாவோ கிரேட்டர் தென்னாவோ சேஞ்சஸ் வரப்போகுது. எந்தெந்த இடத்துல? 7 and 11ங்கிற இடத்துல, ஓகேவா? எஸ், இப்ப நீங்க செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. 11க்கு மேல இருக்கு எந்த நம்பர்? லெஸ் தென் 2னா எந்த இதுக்கு வரணும்னு சொன்னீங்க? மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் வருவாங்க, ஓகேவா? பட் we can check it, ஓகே? எப்படி செக் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லடா, இதுல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போடு. 12 தூக்கி இந்த மாடல் ஸ்கூல்ல போடுங்களேன். 12 minus 9 12 minus 9னா 3 வந்து லெஸ் தென் 2வா இருக்குமா? நோ. அப்ப என்னது? அப்ப இந்த இன்டர்வல் வராது. அப்ப இதுக்கு நடுவுல இருக்கிற யாராவது ஒருத்தங்க 10 போட்டு பார்க்கலாமா? யா, so 10 போடு. 10 minus 9 it is 1 less than 2 yes, 1 is less than 2. அப்ப இவங்க வருவாங்க. அப்ப இங்க இருக்கவங்க யாராவது லைக் 5 or 6 like 5 போட்டனா 5 minus 9 it is -4. so -4 less than 2 mod -4 become 4 less than 2 no. so இந்த இன்டர்வல் கிடையாது. அப்ப யாருக்கும் நடுவுல வருவாங்க? x belongs to 7 to 11. 7 and 11 include ஆகாது. ஏன்? ஏன்னா ஈக்குவல் டு கொடுக்கல. ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஈக்குவல் டு கொடுக்கல, பட் டோன்ட் யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட். சரியாடா? யா மக்களே, so what will these answers? so x belongs to 7 to 11 அப்படிங்கறத நம்மளோட ப்ராப்பரான ஆன்சர். சரியா பசங்களா? எஸ். so
So let me check it for the next question. இப்போ இதுல என்ன அப்படின்னா எப்பவுமே mod numeratorல இருக்கும் ப்ராப்ளம் இல்ல, இங்க denominatorல இருக்கு. ஓகே, சோ mod குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? fraction typeல இருக்காங்க. mod குள்ள இருக்கவங்க எப்படி இருக்காங்க? it is in fraction type. so fraction typeல இருக்காங்க. so mod 2 by mod x minus 4, ரைட்டா? சோ இவங்க எப்படி பிரிச்சுக்கலாம்? இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சுக்கலாம்? தனித்தனி mod எடுத்துக்கலாம். denominator and numeratorக்கு தனித்தனியா mod எடுத்துக்க முடியும், பார்த்தோம்ல. so this 2 divided by mod x minus 4. ஓகே, அதுக்கப்புறம் less than 1. இந்த கண்டிஷன் எப்ப less than 1 இருக்கும் அப்படிங்கிறது, சரியா? so this 2 divided by x minus 4 greater than 1. ஓகேவா? இப்போ நீ யோசிக்கணும்னா ஓகே ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிறவங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ செக் பண்ணணும்டா. ஓகேவா? இன்இக்வாலிட்டி மாறுமா? சோ ஏதாவது மல்டிப்ளிகேஷன்ல மாறுமா? செக் பண்ணி சொல்லுங்க. இப்போ 2 divided by 3, ஓகேமா? 2 divided by 3 is less than 1. obviously it is less than 1, சரியா? இப்போ இந்த 3 இந்த சைடு போகுது. அப்ப 2 இது கரெக்ட், இது இன்இக்வாலிட்டி கரெக்ட். இதுவே 2 divided by minus 3, ஓகேவா? 2 divided by minus 3 less than 1 இருக்கு. சோ இங்க இருக்க minus 3 இங்க போச்சுன்னா என்னது? 2 less than minus 3 ன்னு வருது. இது பாசிபிளா? which is right. 2 less than minus 3 ன்னு வரும். இது பாசிபிளா? no. அப்போ டிவைட் இருக்க ஒரு நம்பர் வந்துட்டு பாசிட்டிவ் குவாண்டிட்டியா இருக்குன்னா நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இல்ல அது ஒரு நெகட்டிவ் குவாண்டிட்டி ஆர் என்னன்னே தெரியலன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, you know mod is always positive. நான் சொன்னேனா பசங்களா? மாடுங்கிறது எப்பயுமே ஆல்வேஸ் பாசிட்டிவ். அந்த ரீசன்னால தான் இவங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவாங்க. சோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரியா? yes, so mod 2 greater than or equal to x minus 4, so which is 2. 2 mod எடுத்தா 2 தானே. so symbolic சொல்ல போனா x minus 4 less than 2. so 2 விட கம்மியா எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஒருவேளை இது x ஆ இருந்துச்சுன்னா just x அப்படின்னா straight away x belongs to minus 2 2 2 அப்படின்னு நீ வேல்யூ முடிச்சிருப்ப, ரைட்டா? அங்க x கிடையாது, x minus 4 ல இருக்கு. சோ அதோட இன்இக்வாலிட்டி பாயிண்ட் ஃபர்ஸ்ட், அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சோ x minus 4 equal to plus or minus 2 னு வரைக்கும் ரெண்டு எதுதா பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறத செக் அவுட் பண்ணலாம். so x is equal to x minus 4 equal to 2. x minus 4 is equal to minus 2. so x is equal to 2 plus 4. x is equal to minus 2 plus 4. so x is equal to 6 and x is equal to 2. so what are the inequalities we have? 2 ல இருந்து 6 வரைக்கும், சரிங்களா? இதுல என்னென்ன வேல்யூஸ் less than 2 ஆ இருக்கும்? என்னென்ன வேல்யூஸ் less than 2 ஆ இருக்கும்? ஓகே, சோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் வரும்னா, இப்போ 7 ல போட்டீங்கன்னா 7 minus 4 which is 3. 3 is not less than 2. அப்ப இந்த பாயிண்ட் கிடையாது. அப்ப இங்க இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட் let it put 1. so 1 minus 4 it is minus 3. minus 3 க்கு mod எடுத்தா 3. 3 is not less than 1. அப்ப இந்த பாயிண்ட் கிடையாது. இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. 2 க்கு 6 க்கு நடுவுல இருக்கிறவங்க வருவாங்க. அப்ப யாரெல்லாம் மட்டும் வருவாங்க? 2 க்கு 6 க்கு இருக்கிறவங்க வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா less than மட்டும் தான் இருக்கு. so x belongs to 2 ல இருந்து 6 வரைக்கும் இவங்க யார் வேணாலும் x க்கு பதிலா போடலாம். என்ன பண்ணும்? 2 ல இருந்து 6 வரைக்கும் x க்கு பதிலா யார வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா பசங்களா? yes. so okay man, we done with the example questions. so இதே மாதிரி எக்ஸர்சைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? yes பசங்களா, are you ready? so டக்குனு ரெஃப்ரெஷ் ஆகி பார்க்கலாம். yeah பசங்களா, so can we continue with the exercise questions? yes. so exercise question start பண்ணலாம். so first என்ன கேட்டிங்கன்னா solve for x. so mod 3 minus x is less than 7, சரியா? mod 3 minus x is less than 7. இந்த கண்டிஷன் பார்த்தனா ரொம்பவே டிஃபரெண்ட் தான். நாம பார்த்த வரைக்கும் x தான் முன்னாடி இருந்துச்சு, கரெக்ட்டா? so you have to think it that way. okay, இப்போ என்ன பண்ண போறோம்? 3 minus x equal to plus or minus 7, கரெக்ட்டா? 3 minus x ஒண்ணு plus 7 ஆ இருக்கணும், இல்லனா minus 7 ஆ இருக்கணும், equal to conditionல. so அப்ப 3 minus x is equal to minus 7. 3 minus x one sec. so நம்ம இந்த equations வச்சு போட்டாகணும் and same conditions.
ஓகே. சோ இத வந்து நம்ம ஃபார்முலா வைஸ் இல்லாம இன்இக்வாலிட்டிஸ் வச்சே சால்வ் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ பசங்க பாருங்க. அப்போ இந்த 3 - x க்கு பதிலா +or - 3 - x. மாடோட ஆன்சர் என்ன இருக்கும்? +or - 3 - x ஆ இருக்கும். லெஸ் தென் 7. சோ ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கிறேன். சோ +3 - x less than 7 minus 3 - x less than 7. சரிங்களா? ரைட்டா? சோ இப்போ என்ன பண்ண போறேன்? 3 - x less than 7. சோ இங்க எனக்கு தேவை 3 போகணும். 3 போகணும்னா ரெண்டு சைடாலையும் மைனஸ் பண்ண போறேன். சோ ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ண இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. சோ அப்போ the -x less than 7 - 3 அப்போ -x less than 4. அப்போ x ஓட வேல்யூ என்னது? அப்போ x should be greater than or equal to -4. அப்போ x வந்து -4 விட அதிகமா இருக்கணும். ரைட்டா? அதே மாதிரி இப்போ இவனை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் போகணும். ரெண்டு பக்கம் மைனஸ் போகணும்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். 3 - x greater than 7. அண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? மைனஸால மல்டிபிள் பண்ண போறோம், ஆட் பண்ண போறீங்க. So which is 4, right? So -x greater than 4 and அப்போ one second, yeah. So -x greater than or equal to 4 na x is less than -4. X வந்து less than -4 and greater than -4. Sorry. இங்க மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகணும்ல. ரைட்? ஒன் செக். இது -7 -7. யா மைனஸ் ஆல மல்டிபிள் பண்றோம். சோ -7 -3 -10. சோ இப்போ மைனஸ் ஆல மல்டிபிள் பண்றீங்க. மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணா x is less than 10. x is less than 10 and greater than -4. x வந்து -4 விட அதிகமாகவும் 10 விட கம்மியாகவும் இருக்கு. So what is the interval? X belongs to -4 to 10. ஓகே. சோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி வெச்சு போடலாம். இன்இக்வாலிட்டி வெச்சு போடலாம். இல்லனா ஸ்ட்ரைட்டாவே இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சம்ல ஃபார்முலாஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் போட்டு போடலாம். உங்க இஷ்டம். சரியா? எஸ் பசங்க. So what is the next question? So solve for x 4x minus 5 greater than or equal to -2. Greater than or equal to -2 அப்படினா ரெண்டு விஷயமும் ஆன்சர் பார்த்து வெச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈஸி தான். பட் எதை போடணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோ. So 4x minus 5 equal to -2 equal to plus or minus 2 equal to okay. இது ட்ரிக்கி தான். So இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுனா இருக்கும்போது நீ அப்படி யோசிக்கலாம். ஓகே இப்போ வந்து ஓகே பிளஸ் ஆர் மைனஸ் -2 போடு. சரியா பசங்க? ஃபார்முலா வைஸ் யோசிச்சு பாருங்க. ஃபார்முலா வைஸ் யோசிச்சு பார்த்தா என்ன வரணும்? நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சோ இங்க இருக்க நம்பரை விட ஓகேவா இட் இஸ் b a அப்போ -∞ல இருந்து -a வரைக்கும் and ஃபர்ஸ்ட் அப்ப அந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும்ல. யா சோ 4x minus 5 equal to plus or minus -2 சரியா? 4x minus 5 equal to -2ங்கிறது ஒரு கேஸ். 4x minus 5 is equal to 2ன்றது ஒரு கேஸ். சரியா? So 4x equal to -2 இங்க இருக்க 5 இருந்தா +5. So which is 3. அப்போ 4x equal to 3, x is equal to 3/4. x is equal to 3/4. சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு செக் அவுட் பண்ணுங்க. இப்போ 4x equal to 2 plus 5. 2 plus 5 7. அப்ப x is equal to 7/4. x is equal to 7/4. இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்கு. 3/4 7/4 ன்னு ரெண்டு கேஸ் இருக்கு. சரியா? அப்போ what will be? So 3/4 னா இங்க 7/4 னா இங்க இந்த இடத்துல இன்ஃபினிட்டில இருந்து 3/4 7/4 னா இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு இருக்கு. இதுதான் ஆன்சரா வரணும். பட் நம்ம செக் பண்ணிப்போம். ரைட்டா? பட் நம்ம செக் பண்ணிப்போம். சரியா பசங்களா? yes we will check it out, right? ஸ்ட்ரைட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் போடுவோம். ரைட்டா? ஸ்டெப் பை போடுறதுல உங்களுக்கு மார்க் அதிகமா கிடைக்கும். ஓகேவா? ஓகே இப்போ mod 4x - 5 னா ஆன்சர் என்னவா இருக்கும்? + or - 4x - 5.
ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லை மைனஸாக இருக்கும். கிரேட்டர் than equal to -2. கரெக்டா? ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கோ. அப்போ 4x minus 5 is greater than equal to -2 ஒன்று, minus 4x minus 5 is greater than equal to -2 ஒன்று. சரியாடா? எஸ். பசங்களா இப்போ என்ன ஆகும்? இங்க இருக்க -5 இந்த சைடு போனா பிளஸ், ரெண்டு இன்இக்வாலிட்டியும் +5 ஆட் தான் பண்றேன். ஓகேவா? 4x minus 5 greater than equal to -2. ரெண்டு இன்இக்வாலிட்டியும் ஆட் பண்றேன், +5 ஆட் பண்றேன் ரெண்டு சைடும். ரெண்டு சைடு ஆட் பண்ணா சேஞ்ச் ஆகுமா? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்போ 4x greater than equal to -2 plus 5. Okay, so which is 3. அப்போ 4x greater than equal to 3. And அப்போ x is greater than or equal to 3/4. Inequality 4 வந்து பாசிட்டிவ் நம்பர், ஸோ அந்த சைடு வந்துக்கலாம். ஸோ என்ன ஆகுது? x greater than or equal to 3/4. 3/4 விட அதிகமா இருக்கும். சரியா? ஓகே, 3/4 விட கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். எஸ் எஸ், அதிகம். Then okay, next அதே மாதிரி minus 4x minus 5 greater than or equal to -2. Correct? Yes, present. So what will happen for this? So minus minus அதை multiple பண்ணுங்க. Everything multiple with minus. Multiple with minus. So multiple with minus என்றப்போ inequality change ஆகுமா? ஆகும். இப்போ +5 பண்ணுங்க. எல்லாத்துலயும் +5 பண்ணுங்க. So 4x to 7. So x is less than or equal to 7/4. சரியா பசங்களா? ஸோ என்ன ஆகுது? 3/4 and 7/4 விட அதிகமா இருக்கு. ஓகேவா பசங்க? எஸ், விடா. ஓகே, ஸோ x belongs to 3/4 விட அதிகமாகவும் 7/4 விட கம்மியாகவும் இருக்குன்னா எந்த இன்டர்வல்? 3/4 இருந்து 7/4 இன்டர்வல். சரியா பசங்களா? have a clarity and do it. ஓகேவா? எஸ். ஸோ இதுல கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். யா. ஸோ ஏன்னா இங்க நெகட்டிவ் நம்பர் தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா அங்கே சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, when we have negative number we will have a changes. சரியா பசங்களா? ஸோ go with this typical methodல போய்க்கலாம். ஓகேவா? எஸ், டன். இதோட ஆன்சர் எப்படி கொண்டு வர போறோம்? ஓகே, சேம் மெத்தட் தான். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ், கரெக்டா? பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 3 minus 3/4x is greater than or equal to 1/4. கரெக்டா? பிளஸ் 1 minus 4 ஒன்னு ரெண்டு சான்சஸ் இருக்கு. இப்போ 3 minus 3/4x greater than or equal to 1/4, less than or equal to 1/4. கரெக்டா? ஆர் minus of 3 minus 3/4x less than or equal to 1/4. எஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு பாத்தீங்கன்னா 3 ஆல மைனஸ் பண்ணணும் ரெண்டு பக்கம். 3 கேன்சல் ஆகுமா? இது சப்ட்ராக்ட் பை 3. ஸோ சப்ட்ராக்ட் பை 3 அப்படின்றப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? you have to take LCM down. So 4 and 3 multiple பண்ணா 12, so it is -11/4. ஓகேவா? -11/4. இப்போ நீ மைனஸ் மைனஸ்ல கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணா மல்டிபிள் வித் மைனஸ், மைனஸால மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிளா மைனஸ் பண்ணா 3/4x greater than or equal to 11/4. So when you are multiple with minus, inequality get changes. சரியா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? 4 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x ஓட வேல்யூ என்னது? x is greater than or equal to 11/3. அப்ப x பார்த்தனா 11/3 விட அதிகமா இருக்கு. ஓகே, பெர்ஃபெக்ட். அதே மாதிரி இவங்க செக் பண்ணலாமா? சோ நெகட்டிவ் வந்து ஃபுல்லா மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 3/3 minus 3/4x, ரைட்டா? அப்போ -3 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். சோ ஆட் பண்ண போறீங்க. சோ -3/4x minus 1/4 minus 3. இப்போ இது என்னது? -13/4. So minus ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? So 3x inequality change ஆயிரும், திருப்பி சேஞ்ச் ஆகும், and 4 4 cancel ஆயிரும், and x is less than or equal to 13/3. x is less than 13/3. 11/3 விட அதிகமாகவும் 13/3 விட கம்மியாகவும் இருக்கும். x belongs to 11/3 to 13/3. ஓகேவா பாத்தீங்களா? So this is the final answer. 11/3 to
13/3. சரியா பசங்களா? Yes. Okay, check out this question. Exercise 2.2, solve for x. Yeah. So what we'll do for this? Mod x minus 10 less than or equal to minus 3. சரியா? அப்ப என்ன பண்ண போறோம்? எல்லா பக்கமும் first plus 10 னால பண்ண போறோம். First half plus 10. So mod x minus 3 plus 10. So mod x less than or equal to 7. சரியா? less than or equal to 7 னா அப்ப x யாருக்கு நடுவுல இருப்பாங்க? x யாருக்கு நடுவுல இருப்பாங்க? minus 7 க்கும் 7 க்கும் நடுவுல தான் இருப்பாங்க. கரெக்ட்டா? So straight away answer எழுதலாம். or otherwise. ஏன்னா s7 க்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் தானே. So நீ இப்படி போட்டே எழுதலாம். So x க்கு பதிலா என்ன பண்ண போறீங்க? You have to put plus or minus x less than or equal to 7. ஓகே, ரெண்டு கேஸ் இருக்கு. x less than or equal to 7 னா 7 விட கம்மியா இருக்கு நம்பர். minus x less than or equal to 7. So x ஓட வேல்யூ அப்ப மல்டிபிள் பண்றன்றப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப 7 விட அதிகமாகவும் -7 விட அதிகமாகவும் 7 விட கம்மியாகவும் இருக்கணும். அப்ப x belongs to -7 to 7. இதத்தான் நம்ம அப்படியே பார்த்தோம். யா மக்களே? So இதத்தான் அப்படியே பார்த்தோம். Yes, this is the one, right? Okay. So this again நம்ம பார்க்க போறோம். Express the solution using interval notation. Interval notation சொல்லுவோமா? Solve 1 by mod 2x minus 1 less than 6. சரிங்களா? cross multiple பண்ணலாமா? yes, பண்ணலாம். ஏன்? ஏன்னா இது divide and this divide straight-ஆ multiple பண்ண முடியும். So 1. அப்ப இங்க இருக்க 6 இங்க வரலாம். So 1/6. So இப்போ மொத்தத்துல எப்படி இருக்கு? 2x minus 1 தான் greater இருக்கு 1/6 கம்பேர் பண்ணும்போது. சரியா? So இப்போ இந்த 1/6 எப்படி எழுதுவீங்க? mod எடுத்துட்டா plus or minus. So plus or minus 2x minus 1 greater than 1/6. கரெக்டா பாத்தீங்களா? So ரெண்டு இன்டர்வல் டைப்பா பிரிச்சுக்கலாம். We have two in both. So 2x minus 1 greater than 1/6 ஒண்ணு. சரிங்களா? And minus 2x minus 1 greater than 1/6 one. ஓகேவா பசங்களா? எஸ். இப்போ இங்க இருக்க -1 போடுனா எல்லா பக்கமும் +1 எல்லாம் ஆட் பண்ணுங்க. இப்போ 2x 1/6 plus 1. LCM எடுக்கணும். 1/6 plus 1. LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 6 plus 1 7. 7/6 தான். சரியா? இப்போ பாருங்க, இப்போ x2 ஆல டிவைட் பண்ணிடுங்க. என்டையர்லி 2 ஆல டிவைட் பண்ணிடுங்க. 2 ஆல டிவைட் பண்ணா இது 7/12 ஆ மாறும். ஓகேவா? 7/6 divided by 2 னா it becomes 7/12. அப்ப x பார்த்தனா 7/12 விட அதிகமா இருக்கு. ஓகே? and what about this 2x minus 1 நெகட்டிவ் ஆல மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா LCM எடுத்தா 5/6 ஆன்சர் ஆகும். so 2x less than 5/6 and x is less than 5/12. so 5/12 விட கம்மியாகவும் 7/12 விட அதிகமாகவும் இருக்கும். ஓகே, எனக்கு கொடுத்துருக்காங்க 5/12 இங்க இருக்கும், 7/12 இங்க இருக்கும். என்னடா சொல்றான்? 7/12 விட அதிகமா இருக்கும். அதிகம்னா ரைட் சைடு. 5/12 விட கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும்னா லெஃப்ட் சைடு. ரைட்? அப்போ இதோட ஆன்சர் என்னது? அப்ப x belongs to -∞ ல இருந்து 5/12 வரைக்கும் யூனியன் 7/12 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். சரியா? so x belongs to infinity -∞ ல இருந்து 5/12 வரைக்கும் யூனியன் 7/12 to infinity வரைக்கும். okay வாப்பா? yes, everyone got it right? okay, done. so check the next question. x is 2.2, right? solve 3 mod x plus 5 less than 2 and graph the solution. நம்பர் லைன்ல கிராஃப் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணுவீங்க? 3 mod x plus 5 less than or equal to 2. சோ ஃபர்ஸ்ட் இந்த +5 போகணும். கரெக்ட்டா? எஸ், இப்ப இந்த +5 போகணும் அப்படினா -5 ஆல பண்ண போறேன்.
அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. So 2 minus 5. 2 minus 5 னா minus 3. ரைட்? அப்ப இங்க 3 இந்த சைடு வரணும். டிவைட்ல வரணும். டிவைட்ல வரும்போது ஆகும். பட் 3 ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பரை டிவைட் பண்றப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இப்போ mod x less than or equal to -1. இப்போ mod x க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? plus or minus x. ரைட்டா? சோ இப்போ இந்த plus x ஒரு பக்கமும் minus x ஒரு பக்கமும் வச்சுப்பீங்க. சரியா பாத்தீங்களா? சோ இது வந்து சேம், ரைட்? இதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். x greater than 1. அப்ப x வந்து greater than 1 ஆகும், less than -1 ஆகும் இருக்கும். Okay, if we have a number line -1 இங்க 1 இங்க அப்படிங்கறதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு, ரைட்டா? இப்போ -1 விட கம்மி ஆகும். கம்மினா லெஃப்ட் சைடு ஷேட் ஆகும். greater than 1 னா அதிகமாகவும் இருக்கும். So graph the solution. So இதுதான் உங்களோட சொல்யூஷன் செட். அதுவும் மார்க் பண்ணியாச்சு. அப்ப x belongs to what? So அப்ப x belongs to minus infinity ல இருந்து -1 வரை. ஏன்னா ஏங்க ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். ஈக்குவல் டு வந்திருக்கு, அப்ப ஸ்கொயர் பிராக்கெட் போடும். சரிங்களா? யூனியன் 1 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து -1 வரைக்கும் யூனியன் 1 to infinity. ஓகேவா பாத்தீங்களா? எஸ். So we have the ultimate fourth chapter. See, last question நம்ம கிட்ட இருக்கு. So last question பார்த்துருவோமா? What are you talking? Solve 2 mod x plus 1. இது என்ன சைனே தெரியலையே. ஒரே விஷயம் பார்த்தீங்களா? Check the question. What is the sign of the number? We have -6. What is it? -6. Okay. Yeah. அது என்னன்னா -6. ஓகேங்களா? Yeah, -6. Done. இப்போ நம்ம எழுதலாமா? First of all, இப்போ 2 mod x plus 1 -6 less than or equal to 7. இப்போ first -6 போடணும். இப்போ -6 போடணும்னா எல்லாத்தையும் 6 ஆல ஆட் பண்ணுங்க. இப்போ 2 mod x plus 1 6 ஆல ஆட் பண்ணா 13. 7 plus 6 13. ஓகே, and அதுக்கப்புறம் இங்க இருக்க 2 டிவைட் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர், you can divide it. So 13/2. சரியா? இப்போ என்னது? mod. modனா இது plus or minus ஆன்சரா வரும். இப்போ x plus 1 வரலாம், less than or equal to 13/2. சரியா பசங்களா? அப்ப x plus 1 is greater than or equal to 13/2 answer, minus x plus 1 is less than or equal to 13/2 ங்கிறது ஒரு ஆன்சர். சரிங்களா? எஸ். சோ இங்க இருக்க 1 அந்த சைடு போனா -1. So x greater than or equal to 13/2 -1. And இங்க இருக்க மைனஸ் ஃபர்ஸ்ட் போகணும். மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப x plus 1 greater than or equal to -13/2. Okay, yes. Now you just multiply it. So x less than or equal to 2 na -2. So 11, 13, 2 pochna 11. 11/2. And x minus 13/2 -1. So when you multiply it, it is -15/2. X is greater than or equal to -15/2. இப்போ சொல்றா 11/2 க்கு 15/2 க்கு என்ன சம்பந்தம்? -15/2 னா இந்த சைடு வரும், 11/2 னா இந்த சைடு வரும். சரியா? அவன் என்ன சொல்றான்? -15/2 ஓட அதிகமாகும், 11/2 ஓட கம்மியாகும். அப்படின்னா என்னது? இந்த சொல்யூஷன். அப்ப x belongs to -15/2 ல இருந்து 11/2 வரைக்கும் வரும். ரைட்டா? -15/2 ல இருந்து 11/2 வரைக்கும் வரும். ஓகேவா பாத்தீங்களா? எஸ். Done. So solve 1/5 10x - 2 less than 1. Less than 1. சரியா? Yeah. Now just check it. Solve 1/5 னா என்னது? 1/5 mod 10x - 2 less than 1. சரியா? இப்போ இந்த 1/5 வந்து பாசிட்டிவ் நம்பர். கிராஸ் மல்டிபிள் பண்ணா சேஞ்ச் வருமா? வராது. சோ 5 ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்ப 10x - 2 5 ஆல மல்டிபிள் பண்ணா 5. ரைட்டா?
இப்போ யோசிச்சு சொல்லுங்க, மாட் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரணும், ரைட்டா? பிளஸ் ஆர் மைனஸ் 10x minus 2 is greater than or less than 1? It is less than 5, which is less than 5. சரிங்களா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் mod x minus 2 less than 5 ங்கிறது ஒரு கேஸ், minus of mod x minus 2 less than 5 ங்கிறது ஒரு கேஸ், ரைட்டா? எஸ். ஸோ இங்க இருக்க மைனஸ் 2 போகணும்னா பிளஸ் 2 ஆல ஆட் பண்ணுங்க. அப்போ 10x 5 plus 2 7. அப்ப x ஓட வேல்யூ வந்து 7/10. x ஓட வேல்யூ வந்து 7/10. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் போகணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணும். இப்போ 10x minus 2 greater than minus 5. ஓகேவா? சோ minus 2 ஆல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சோ 10x minus 3. சரிங்களா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? greater than minus 3/10. ரைட்? ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, இத நம்பர் லைன்ல போடுறோம். minus 3/10 ஒரு கேஸ் and 7/10 ஆ? 7/10 ஒரு கேஸ். சரிங்களா? இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க. less than 7/10. less than 7/10 னா இது. what is it? greater than ஆ? greater than 3/10. அப்ப x belongs to what? அப்ப x belongs to 3/10 ல இருந்து 7/10. இங்க parenthesis தான் வரணும், ஏன்னா இங்க equal to கிடையாது. so parenthesis தான் யூஸ் பண்ணுவீங்க. everyone got it? okay. so exercise 2.2 ல last sum. so solve mod 5x minus 12 less than minus 2. less than minus 2. சரியா? இப்ப என்ன பண்ணுவீங்க? plus or minus னு போட்டுட்டு 5x minus 12 less than minus 2 னு இருக்கு. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் +5 போட்டுக்கோங்க. இப்போ 5x minus 12 less than minus 2 ஒரு கேஸ், அதுக்கப்புறம் minus 5x minus 12 less than minus 2 ஒரு கேஸ். சரியாடா? எஸ். ஸோ இப்போ இங்க இருக்க +12 ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுங்க. அப்போ 5x which is 10. அப்போ 5x less than 10. அப்ப x ஓட வேல்யூ என்னது? less than 2. ரைட்டா? and அதே மாதிரி இங்க இருக்க மைனஸ் ஃபர்ஸ்ட் போகணும்னா மைனஸால மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? எஸ். 5x minus 12 greater than 2. ஓகேவாடா? சோ இங்க இருக்க -12 ரெண்டு பக்கம் 12 ஆல ஆட் பண்ணுங்க. so which is 14. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 14/5. 14/5 னா it is almost 2 point something. சரியா? அப்ப 2 இங்கனா 14/5 வந்து இங்க தான் வரும். ரைட்? இப்ப சொன்னா 14/5 விட கிரேட்டர் ஆகும், 2 விட லெஸ்ஸர் ஆகும் இருக்குன்றானே. அப்ப x ஓட சொல்யூஷன் என்னது? x belongs to -infinity to 2 வரைக்கும் யூனியன் 14 to 5 ல இருந்து infinity வரைக்கும். இதுதான் சொல்யூஷன். Okay, this is the solution. Done. So done with the slides. We are all having a drop. ஒருவேளை நீங்க நீட்டுக்கு drop year எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கேரண்டியான ரிசோர்ஸ் சரியா? ஸோ யாரும் கேரண்டி சொல்ல மாட்டாங்க. நீங்க 12 பேர் எடுத்துக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் விட இந்த டைம் உங்களுக்கு ரேங்க் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா 100% ஃபீஸை நாங்கள் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கேரண்டி கொடுத்து நாங்கள் இந்த கோர்சஸை லான்ச் பண்ணுறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் புக்கை விசிட். ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸுக்கான விசிட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற புக்கை விசிட் பண்ண போடுங்க. ரைட்டா? அண்ட் நீ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் 50,000. இது வந்து ஃபர்ஸ்ட் 20 அட்மிஷன்ஸ் ஃபார் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 20 அட்மிஷன்ஸா இருந்தா 50,000 மட்டும் தான் உங்களோட ஃபீஸ். ஏன்னா ஃபீஸ் வந்து 2 lakh 3 lakhலாம் நமக்கு இருக்கும். அதெல்லாம் தனி 50,000 ஃபர்ஸ்ட் 20 மெம்பர்ஸ். ஸோ என்ரோல் பண்ணணும். நீங்களும் அதில் ஒருத்தரா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பவே லிங்கை ப்ரெஸ் பண்ணி என்ரோல் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் இப்போ ரீட்ரிப்பீட்டருக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலையுமே. ஸோ இட் கோயிங் டு பி வெரி சூன் லான்ச் பண்ண போகுது. இந்த நீட் ரிப்பீட்டருக்கு ட்ராப் இயர் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த செமினாருக்கான பேட்சஸ் அந்த ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சேம் நம்மளோட ஃபெசிலிட்டேஷன் ஈவெண்ட் நடக்க போகிற அதே டைம் தான். ஸோ 21st May வந்து அண்ணா நகரில் நடக்க போகுது.
மே வந்து கோயம்புத்தூர் அண்ட் 29th மே வந்து மதுரையில நடக்க போகுது. ஸோ ட்ராப் இயர்ஸ் யாராவது ட்ராப்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் யூடிஸ் ஆர் உங்களோட சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் நீட் ட்ராப் இயர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஜேஇ ட்ராப் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்க. ஸோ அதில் ஒரு ஐடியா கிடைச்சிட்டு அவங்க இயரை ட்ராப் பண்ணிட்டு தே வில் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காம பாருங்க. And 11th standard students, you have Saturday live for 10 to 10, 8 ல 10 வரைக்கும் நம்மளுக்கு இருக்க போகுது for maths. So மறக்காம attend பண்ணுங்க. So bye bye all.